கூப்பிட்டு யோ தலைவர் 170 படத்துக்கு மேலே நடிச்சிட்டாரு, இன்னமும் நடிகர் அப்பாஸ் படத்தை தேடின மாதிரி நம்ம பார்க்க போகிற காரணம் இன்னைக்கு தியேட்டர் ரிலீஸாக இருக்கும் திரைப்படம் தாய் கேள்வி படத்தின் திரைவிமர்சனம். இந்த தாய் கேள்வி சிவன் கார்த்திகேயன் பெண்டப் பண்ணுற அளவுக்கு இந்த திரைப்படம் இருந்ததா இல்லையா? இந்த படத்தோட கதை என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நாம சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, லைக் பண்ணுறங்க, ஷேர் பண்ணுறங்க. வாங்க பார்ப்போம். இந்த படத்தில் ராதிகா, இளவரசு, முனிஷ்காந்த், சிங்கம்புலி, அருள்தாஸ், முனிஷ்காந்த் மற்றும் பல நடித்து வெளிவந்திருக்கும் திரைப்படம் தாய் கேள்வி. இந்த திரைப்படத்தில் இசை நிவாஸ் பிரசன்னா. இந்த படத்தோட ரைட்டர் அண்ட் டைரக்டர் சிவகுமார் முருகேசன். இந்த படத்தோட கதைன்னு சொன்னால், அந்த ஊரில் ராதிகா ஒரு சீட்டு போட்டு எல்லாருக்கும் அந்த பணத்தை வட்டிக்கு விட்டுப்பாங்க. ஆனால் வட்டி கொடுத்ததை ரொம்ப கரராக எல்லார்கிட்ட வசூல் பண்ணுவாங்க. ஆனால் அந்த ஊரில் ராதிகா வரனாவே எல்லாரும் கடன் வாங்கினவங்க அத்தனை பேர் பயப்படுவாங்க. பயந்து ஒவ்வொருத்தரும் தெரிச்சு ஓடுவாங்க. ஐயோ வந்துட்டாலே. சில பேர் ஊரில் இருக்கவங்களாம் இவன் என்னைக்கு சாவா அப்படின்னு சொல்லிட்டு கரைச்சி ஒவ்வொருத்தரும் கொட்டி நிற்பாங்க. இன்னும் அதாவது அவர்கிட்ட அவரோட பெத்த பசங்களே அந்த அளவுக்கு பணம் கேட்டால் கூட தராத அளவுக்கு ஒரு கஞ்ச பிஸ்னாலியா, ஒரு கஞ்சையாக இருப்பா ராதிகா. அதனாலேயே இவரோட பசங்க என்னன்னு தெரியாது, இவங்க சண்டை போட்டு பிரிஞ்சிடறாங்க. ஒரு கட்டத்தில் ராதிகா என்ன ஆகுறாங்கன்னா, ஒரு உடம்பு சரியில்லாமல் படுத்துடுறாங்க. அந்த படத்து கூட பார்க்கறதுக்கு வர மாட்டாங்க. ஆனால் திடீர்னு சொத்து ஏதாவது நம்ம எழுதி வச்சுருக்கோம் பரவாயில்ல சொல்லிட்டு சொத்துக்காக ஆசைப்பட்டுக்கிட்டு உள்ளே வராங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு பேச்சு வரல. இந்த மூணு விரல மட்டும் ஏதோ திடீர்னு காட்டுறாங்க. திடீர்னு இளவரசை மீட் பண்ணுறாங்க. இளவரசை மீட் பண்ணதுக்கப்புறம் 160 சவரன் நகை கொடுத்து வச்சுருக்காங்க. அந்த நகை எங்கன்னு தெரியல சொல்கிறாங்க. அந்த இவர்களை புழக்க வச்சா அந்த 160 சவரம் நகை இந்த பசங்களுக்கு கையிலுக்கு சேரும். அதாவது பாலா சரவணருக்கோ நம்ம சிங்கம்புலி, அருள்தாஸ்க்கு இவங்கெல்லாம் சேரும்னு சொல்லிட்டு இவங்களை எப்படியாவது புழைக்க வைக்கலான்றாங்க. அந்த ஊர் மக்கள் ராதிகா இதுக்கப்புறம் புழைக்கக்கூடாது, செத்துடணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இவங்க நம்ம புழைக்க வச்சா நம்ம சொத்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு புழைக்க வைக்கிறதுக்கு உண்டான இதை எல்லாம் பண்ணுறாங்க. புழைக்க வச்சாங்களா இல்லையா? அந்த 160 பவுன் நகை இவங்க கைக்கு வந்ததா இல்லையா? இந்த படத்தோட 2 hour 24 நிமிஷமும் இந்த படத்தோட முழு கதையுமே இதுதான். இந்த திரைப்படத்தில் ஒரு ஊரில் அந்த ஊரில் நல்ல நிகழ்ச்சி இருந்தாலும் சரி, ஏதோ டெத்தாலும் சரி, சிங்கம்புலி என்ன பண்ணுவார், கமலஹாசனோட ஒரு வெறித்தனமான ரசிகர். அவர் என்ன பண்ணுவார், எப்போ பாரு கமலஹாசன் பாட்டையே போட்டுப்பார். யோ எப்போ பாரு நான் என் கமலஹாசன் பாட்டை போட்டுங்க, தலைவர் பாட்டை போடியா, ரஜினிகாந்த் பாட்டை போடியான்னு சொல்லிட்டு அந்த ஊரில் கரெக்டாக பண்ணுவாங்க. ஆனால் அதே மக்கள் சில பேர், நான் வாழம்பா இதுக்கு மேலே நான் ராம்கி பாட்டு போய் கேட்டதுக்கே என் மண்டையெல்லாம் பொழுதுட்டாங்க, நீ ரஜினி பாட்டே போட்டிருப்பா சொல்லிட்டு கேட்பாங்க. ஆனால் ரஜினி பாட்டை அவர் சிங்கப்பூரி தேடினுப்பார். அவர் தேடினோன்னு என்ன பண்ணுறாங்கன்னா, கூப்பிட்டு யோ தலைவர் 170 படத்துக்கு மேலே நடிச்சிட்டாரு, இன்னமும் நடிகர் அப்பாஸ் படத்தை தேடின மாதிரி தேடி நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க. அந்த மாதிரி சீக்வன்ஸ்லாம் இந்த திரைப்படத்தில் ரொம்பவே நல்லா வச்சுருப்பாங்க. அவ்வளோ சீரியஸ் கட்டத்துலேயும் அந்த வேனை குட்டி வேனை ஸ்டார்ட் பண்ணி ரிவர்ஸ் எடுக்கும்போது ஒரு கமலஹாசன் நடித்த பாடலை ஒரு பாடலை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த பாடலை போடுற சீன்ஸுக்குனாட்டம் ரொம்பவே அழகாக பண்ணியிருப்பாங்க இந்த படத்தில். அதே மாதிரி பாலா சரவணன், நம்ம சிங்கம்புலி, அருள்தாஸோட கேரக்டர் ரொம்ப அழகாக இருக்கும். மெயின் இந்த படத்தில் முனிஷ்காந்த், அதாவது நம்ம ராதிகாவோட நடிப்பை பார்த்து நம்ம அள வந்ததோ இல்லையோ தெரியாது. ஆனால் முனிஷ்காந்த் 40 வயசுக்கு மேலே ஆகியும் கல்யாணம் ஆகிருக்காது. அந்த கல்யாணம் ஆகிருக்காது 40 வயசுக்கு மேலே நீ கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு பாலா சரவணன் கேட்கும்போது, ஒரு மனுஷன் ஒரு மனைவி குடும்பத்துக்கு வரணும், 40 அந்த மனைவி நம்மளை நம்ம எந்த அளவுக்கு நம்மளை ஃபேமிலி இது பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு அர்த்தம் சொல்லுவார் முனிஷ்காந்த். அந்த இடத்துல முனிஷ்காந்த் அழுதுன்னு சொல்கிற எமோஷன் டச் அது எந்த ஒரு மனுஷனாக இருந்தாலும் அழ வந்துடும். அந்த சீன் இந்த திரைப்படத்தில் ரொம்ப அது மாதிரிலாம் இருக்குது. இந்த படம் டைரக்டருக்கு ஃபர்ஸ்ட் மூவி ரொம்ப அழகாக நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனால் சிவன் ராதிகா நிறைய கேட்டு பண்ணிட்டாங்க.
கிழக்கு சீமையிலே, பசும்பொன். உண்மையிலேயே அவங்க வயசானவங்க தான் ராதிகா. அவங்க ஒன்றும் இந்த கெளி வேஷம் பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ராதிகா விட வந்து சின்ன வயசாக இருக்கும்போதே முதல் மரியாதை திரைப்படத்தில் வந்து வடிவரசி வந்து இந்த கேரக்டர் காது தொங்க போட்டுக்குன்னு பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க. அது கூடலாம் கம்பேர் பண்ணால் இவங்க ராதிகா வந்து அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாலாம் நடிக்கலை. பெருசாக பில்டப் பண்ணவங்களாம் ராதிகாலாம் வந்து அந்தளவுக்குலாம் ஒன்றுலாம் பெருசாலாம் பண்ணலை, சாதாரணமாக நடிச்சிருக்காங்க, அவ்வளோதான். ஏன்னா இந்த திரைப்படத்தில் ராதிகா வந்து கொஞ்சம் சீன்லேயே படுக்க வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த திரைப்படத்தை வந்து ஃபுல்லாக நவுத்துறது யாருன்னா பாலாசவரன், முனிஷ்காந்த், அருள்தாஸ் இவங்களாக தான் இந்த திரைப்படத்தை வந்து நவுத்துறாங்க. படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக காமெடி, செகண்ட் ஹாஃப்லேயும் நல்லா காமெடி தான் போகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இடையில ஒரு 30 நிமிஷம் சீன்ஸு எமோஷன் டச், சென்டிமெண்ட், அந்த சீன் இந்த திரைப்படத்தில் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த சீன்ஸுங்க எல்லாமே நல்லாயிருக்கும். அவங்க குலைச்சாங்களா இல்லையா, அதே மாதிரி இந்த டாக்டர் சப்போர்ட்டிங் வர கேரக்டர்ஸ்லாம் ரொம்பவே அழகாக நல்லா பண்ணியிருப்பாங்க. அதாவது ஆனால் கிளைமேக்ஸில் வந்து வேறு மாதிரி ட்விஸ்ட்டு வச்சுருக்காங்க. அந்த கிளைமேக்ஸ் நிறைய பேர் ஏற்றுப்பாங்க, ஏற்றுக்க மாட்டாங்க. அப்புறம் நான் வந்து எவ்வளோதான் வந்து ஆண்கள் வந்து நிறைய பெண்களை பற்றி பேசினாலும் அறிவிலையும் வீரத்திலையும் சிறந்தது பெண்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் கடவுளை தானே கும்பிடுற மாதிரி காட்டுறாங்க அப்படி சொல்கிற ராதிகா பேசுகிற டைலாக்ஸ் ஆகட்டும், அதெல்லாம் வந்து ரொம்பவே அழகாக வந்து ரொம்ப அழகாக பண்ணிக்காங்க. திரைப்படத்தில் பில்டப் பண்ணுற அளவு திரைப்படம் வந்து இந்துசாலியை கேட்டால் நம்ம பில்டப் படத்தை விட்டுடலாம். படம் வந்து இன்றைக்கி தேட்டர் ரிலீஸாக இருக்கும் திரைப்படம் ஒரு தடவை பார்க்கலாம்.